தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற திரைப்படம் தேசிங் ராஜா 2. இயக்குனர் எழில் இயக்கத்துல நடிகர் விமல், நடிகர் புகழ், ரவி மரியா, மதுரமுத்து உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். 2 போலீஸ் ஸ்டேஷன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல விமல் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன்ல புகழ் வந்து இன்ஸ்பெக்டரா வராரு. புகழ் படம் முழுக்கவே லேடி கெட்டப்ல வராப்ல. ஸோ இவங்க 2 பேருக்கும் யார் வந்து அதிக கேஸ் வாங்குறாங்க, யார் புகழ் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற பேருன்ற ஒரு காம்படிஷன்ல போகுது. அதுக்கு போக அமைச்சரா வர ரவி மரியாவோட மகனுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. கொலை மிரட்டல் வருது. இதில இன்ஸ்பெக்டரா வரவங்க இவன் பையன வந்து காப்பாத்துறாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதையா நகருது. சரி. இந்த படத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? இல்லையா? என்பது தான் ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. நெறைய நகைச்சுவை நட்சத்திர பட்டாளங்க இந்த படத்துல நடிச்சிருந்தாலும், காமெடி சீன்ஸ் பெரிதளவுல ஒர்க் அவுட் ஆகலன்னே சொல்லலாம். அவங்க நெறைய கவுண்டர் டயலாக்ஸ்லாம் சொல்லி ஒர்க் அவுட் பண்ணனாலும், இங்க தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த எதுவுமே நகைச்சுவையா இல்ல, சிரிப்பே வராத அளவுக்கு தான் அந்த சீன்ஸ் இருக்கு. மேற்கொண்டு அவங்க பேசுற டயலாக்லாம் வந்து ஒரு மாரி எரிச்சல் மூட்டுற மாரி. ஏன்னா ரொம்ப நேரம் இப்ப நெறைய சீன்ஸ்ல எல்லாரும் கத்தி கத்தி பேசிட்டே இருக்காங்க. அந்த நகைச்சுவைய ரசிக்கிற அளவுக்கு இல்லாத அளவு தான் இருக்கு. இது இயக்குனர் எழிலோட படமா? அப்படின்ற ஒரு கேள்விக்கே ஒரு அதிர்ச்சி. ஏன்னா முன்னாடிலாம் இயக்குனர் எழில் படம்னாலே காமெடி ட்ராக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதுக்கு பழைய படங்கள்லாம் சாட்சின்னே சொல்லலாம். ஆனா இந்த இதில வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அது மிஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். படம் வந்து 2 1/2 ஹவர்ஸ் நகர்ந்தாலுமே ஒரு 2, 3 சீன்ஸ்ல தான் நகைச்சுவை வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கே தவிர, ஓவராலா பார்க்கும்போது அது ரொம்ப மிஸ்ஸிங்காவே சொல்லலாம். மேலும் சாங்ஸ பொறுத்தவரைக்கும் இசையமைப்பாளர் வித்யாசாகரோட பாடல்கள் ரொம்ப நாளுக்கு பிறகு இருந்தாலுமே, அந்த அளவுக்கு பெருசா வந்து ஒரு முணுமுணுக்க வைக்கிற அளவுக்கு எந்த ஒரு பாடலும் அமையல. இதுவே ஒரு படத்துக்கு இன்னொரு மைனஸாவே பார்க்கப்படுது. ஓவராலா இயக்குனர் எழில்னாலே ஒரு நல்ல ஒரு காமெடி சீன்ஸ் இருக்கும். கவுண்டர் டயலாக்ஸ் படத்துல இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரவங்களுக்கு இது ஒரு ஏமாற்றமா தான் இருக்கு. மொத்தத்துல இந்த படத்துல எந்த ஒரு சீன்ஸும் நமக்கு நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆகுற அளவுக்கு எதுவுமே அமையல. தேசிங் ராஜா 1, தேசிங் ராஜா 2க்கு எந்த ஒரு சீக்வலும் கிடையாது. டைட்டில் மட்டும் தான் மாறியிருக்கு. மீண்டும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.